வணக்கம். தோல் நலம் 5ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் தோலை பாதுகாப்பதற்கான ஒரு சில சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைக்கு பேர் வாழை இலை குளியல். இயற்கை வாழ்வியல் சார்ந்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த வாழை இலை குளியல் பற்றின விவரங்கள் தெரியும். என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வாழை இலை குளியல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறையை 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை எடுக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பருவங்களில் எடுக்கலாம், மழை காலத்தில் எடுக்க முடியாது. இந்த வாழை இலை குளியல் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீளமான ஒரு வாழை இலை ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கணும். ஈரமான பருத்தி துணியை எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு குறைவான ஆடையில் இந்த சிகிச்சை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. வீட்டு மொட்டை மாடி இந்த மாதிரியான பகுதி, அதாவது திறந்த வெளியில் எடுக்கிறது தான் அந்த சிகிச்சையை எடுக்க முடியும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாழை இலையை நம்முடைய உடல் முழுக்க சுற்றி வச்சு கட்டிக்கணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நூல் வச்சு கட்டிட்டு மூக்கு பகுதியில் மட்டும் இந்த வாழை இலையை மூடக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முழுசாக உடல் முழுக்க கட்டிக்கணும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையாக வாழை இலையை கட்டிட்டு மூக்கு பகுதியில் மட்டும் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். வாழை இலையில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். தலைப்பகுதியில் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஈரத்துணி வச்சுக்கலாம். ஏன்னா உடல் வெப்பமடையும். இந்த வாழை இலை குளியல் எடுக்கும்போது உடல் அதிகப்படியான வெப்பமடையும். அது தலையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைப்பகுதியில் ஒரு ஈரத்துணியை வச்சுக்கணும். இந்த மாதிரி வாழை இலையை ஒரு நூல் போட்டு கட்டிட்டு நம்முடைய உடலை சுற்றி கட்டிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 20லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் காத்திருக்கலாம். சில நேரங்களில் அதிகப்படியான வெயில் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நல்ல உடலில் வியர்வை வெளியேறும். வெயில் நல்லா அடிக்கும் போது உடலில் வியர்வை வெளியேறும். உடலில் வியர்வை அதிகப்படியாக வெளியேறும்போது நமக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அதனால் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் கூட சில நேரத்தில் எடுத்துடலாம். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. இதை செய்யும்போது கண்டிப்பாக அருகாமையில் ஒரு நபர் உதவிக்கு இருக்கணும். அந்த நபர் ஏன்னா இந்த சிகிச்சை எடுக்கும்போது மயக்கம் வருவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அதிகப்படியாக குறைஞ்சி போச்சு அப்படின்னா மயக்கம் வரலாம். அதனால் ஒவ்வொரு நபருக்குமே இந்த சிகிச்சை எடுக்க வேண்டிய கால அளவுங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். கொஞ்சம் குறைவாக இருக்குது, வெயில் குறைவாக இருக்குது அப்படின்னா 20லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் செஞ்சுக்கலாம். அது ஒவ்வொரு நபரை பொறுத்து மாறுபடும். இந்த சத்து இல்லாமல் இருக்கிறாங்க, வயோதிகர்களாக இருக்காங்க அப்படின்னா குறைவான நேரம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அருகாமையில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய உடல் இந்த சிகிச்சை எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மயக்க நிலைக்கு ஏதாவது போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த சிகிச்சையை முடிச்சுக்கணும். இந்த வாழை இலை குளியல் செய்து முடித்த பிறகு அந்த வாழை இலையை பயன்படுத்தப்பட்ட அந்த வாழை இலையை வேறு எந்த விலங்குகளும் உண்ணாத வகையில் தனியாக தூக்கி போடணும். அது அந்த குப்பையை தனியாக தூக்கி போட்டுடணும். அல்லது வாய்ப்பு இருந்தால் புதைச்சிடணும். வேறு எந்த விலங்குகளும் அதை உண்ணக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய கழிவுகள் அதில் இருக்கிறதால அதை வேறு எந்த விலங்குகளும் உண்ணக்கூடாது. நீங்கள் 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஒரு முறை செய்யலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம், அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தோல் பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துக்கு பேர் வெப்பாலை தைலம் அப்படின்னு பேர். இந்த வெப்பாலை தைலம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த வெப்பாலை தைலத்தில் நம்ம எப்படி தோல் நோயை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெப்பாலை தைலம் முதல்ல எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெப்பாலை இலை கேள்விப்பட்டிருப்போம். வெப்பாலை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இலையை தேங்காய் எண்ணெயில் ஊற வைப்பாங்க. சில நாட்களுக்கு வெயில்லையும் நிழல்லையும் தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்த பிறகு அந்த தேங்காய் எண்ணெயினுடைய நிறம் மாறிடும். எப்படி அப்படின்னா, அந்த வெப்பாலையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை எண்ணெயில் இறங்கி அந்த தேங்காய் எண்ணெயினுடைய நிறமே மாறி போயிடும். அந்தளவுக்கு அந்த தைலம் அந்த வெப்பாலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெயில் இறங்கி இருக்கும். அந்த வெப்பாலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெயில் இறங்கிய பிறகு அந்த வெப்பாலை இலையை நீக்கிவிட்டு அந்த எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பேர் தான் வெப்பாலை தைல பயன்பாடு. இந்த வெப்பாலை தைலத்தை தோல் நோய் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பயன்படுத்தலாம். எப்போது பயன்படுத்தலாம் அப்படின்னா, தோல் பிரச்சனை எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த வெப்பாலை தைலத்தை குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தடவிக்கணும். தடவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்போது தினமும் இதை செய்யும்போது நமக்கு தோல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் குணமாகும். ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான காணொளி. நன்றி.